அஸ்வின் ஃபோனில் கத்தினான். டேய், என் தங்கச்சி ஃபோனை நீ எதுக்குடா எடுத்து வச்சிருக்க? மரியாதையா அவகிட்ட ஃபோனை கொடுடா. வசந்த் தனது நக்கலான குரலை இன்னும் கொஞ்சம் ஏற்றி அகிலா பக்கத்தில் இருப்பதை சற்றும் பொருட்படுத்தாமல் பேசினான். அஸ்வின் அண்ணா கோபப்படாதுங்க. உங்க தங்கச்சி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அன்னை அவரோட சுயநலத்துக்காக வர்ஷினியையும் ஆகாஷையும் பழிவாங்க என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது, என் புருஷன் வசந்து தான் எனக்கு முக்கியம். இனிமே அண்ணன் பேச்சுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால் இனிமே அவகிட்ட பேசாதுங்க என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தான். மறுமுனையில் அஸ்வினுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. அகிலாவா இப்படி சொன்னா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்திக்கொண்டே அருகில் இருந்த சுவற்றில் தனது கையால் 4 குத்து குத்தினான். கோபத்தில் அவன் சுவற்றை பதம் பார்க்க கை வீங்கியதுதான் மிச்சம். வலி பொறுக்க முடியாமல் கையை உதறிக்கொண்டு கத்தினான். அறைக்குள் அகிலா உறைந்து போய் நின்றாள். அகிலா வசந்திடம், ஏண்டா ஏன் இப்படியெல்லாம் பண்ற? என் அண்ணங்கிட்ட இப்படி சொல்லி எங்களை பிரிக்க பார்க்குறியா? இதெல்லாம் அநியாயம்டா. வசந்த் சிரித்து கொண்டே, ஏன் நீயும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து வர்ஷினி அண்ணியை பிரிக்க திட்டம் போட்டப்ப அது நியாயம், நான் உங்களை பிரிக்க பார்த்தா அது அநியாயமா? என்ன ஆட்டண்டி போட்டிங்க 2 பேரும் சேர்ந்து? இப்போ ஆடுடி. நீயும் உங்கள் அண்ணனை ஆடின ஆட்டத்துக்கு நான் ஆடுற இந்த ஆட்டம் எவ்வளவோ பரவாயில்லை. அகிலா அவனிடம், அப்போ அப்பாவி மாதிரி என் பின்னாடி சுற்றினது, நான் தான் வேணும்னு உன் அண்ணிக்கிட்ட சண்டை போட்டது எல்லாமே வெறும் நடிப்பா? இவ்வளவு நாள் வாயை திறக்காம இருந்தியே, அத்தனையும் ஏமாத்து வேலையா? வசந்த் அகிலாவின் அருகில் வந்து அவள் கன்னங்களை கைகளில் ஏந்தி கண்களை தீர்க்கமாக பார்த்து, இல்லைப்பா, ஆக்சுவலாக மனுஷங்க எல்லாருமே அமைதியானவங்க தான். ஆனால் அந்த அமைதியை யாராவது பலவீனம்னு நினச்சி அவங்க மண்டையில் நங்குன்னு கொட்டினாங்கன்னா அப்புறமும் அமைதியாக இருந்தால் அதுக்கு பேர் அமைதி இல்லை, கோலத்தனம். நான் அமைதியாக இருந்தேன், நீ சீண்டி விட்டுட்ட. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், ஆனால் நீ என்னை யூஸ் பண்ணிட்ட. ஸோ ஐ ஆம் சேஞ்சிங். அகிலாவுக்கு பதில் பேச தெம்பு இல்லை. வசந்த் அவளது ஃபோனை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஒரு ஸ்டைலான நடை போட்டு அறையை விட்டு வெளியே கிளம்பினான். அகிலா அப்படியே கட்டிலில் சரிந்தாள். வர்ஷினியை துரத்த வேண்டும், அந்த வீட்டை ஆள வேண்டும், அஸ்வினின் திட்டப்படி எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று 1000 கனவுகளுடன் வந்தாள். ஆனால் வந்த முதல் நாளே ஒரு சிறு தூசியை கூட அசைக்க முடியாத அளவுக்கு அவளது கர்வத்தை வசந்த் தரைமட்டமாக்கிவிட்டான். வீட்டில் இப்போது ஒரு நிசப்தம். செல்லம்மாவும் சுப்பையாவும் வசந்த் செய்த அதிரடியால் வந்த குழப்பத்தை தீர்க்க பக்கத்து வீட்டு உறவினர்களிடம் பேச சென்று விட்டனர். வர்ஷினி எதை பற்றியும் கவலைப்படாமல் சமையல் அறைக்குள் புகுந்து வேலையில் பிஸியாகிவிட்டாள். அகிலாவுக்கு இதுதான் சாக்கு. அங்கும் இங்கும் நோட்டமிட்டவள் ஹாலில் சார்ஜில் இருந்த வர்ஷினியின் ஃபோனை நைஸாக அமுக்கி கொண்டு பூனை போல தனது அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள். பதற்றத்துடன் அஸ்வினின் நம்பரை டயல் செய்தாள். அஸ்வின் தனது வீங்கிய கையை தடவிக்கொண்டே ஃபோனில் வர்ஷினியின் பெயரை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். இந்த வர்ஷினி எதுக்கு இப்போ நமக்கு ஃபோன் பண்ணுறா என்று யோசித்தபடி ஃபோனை எடுத்தான். ஹலோ. அகிலா ரகசிய குரலில், அண்ணா, நான் தான் அகிலா பேசுகிறேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு. வசந்த் என் ஃபோனை பிடுங்கி வச்சுருக்கான். அதனால என் ஃபோனில் இருந்து வர எந்த செய்தியும் நம்பாத. இப்போ நான் வர்ஷினியோட ஃபோனில் இருந்து தான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். மெசேஜ் வந்த உடனே நான் அதை டெலீட் பண்ணிவிடுவேன். நீயும் அந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வர்ஷினி மேலே பழி போடு. ஒருவேளை வர்ஷினி மெசேஜ் பண்ணலன்னு சொன்னால் கூட நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏ அகிலா, நீ ஏன்டி இவ்வளோ பயந்து பேசுகிற? அந்த வசந்த் பையன் ஒன்று ஏதாவது மிரட்டுனானா? சொல்லுடி, இப்போவே வந்து அவனை. இல்லைண்ணா, இப்போதைக்கு எதுவும் பண்ணாத. அவனுக்கு நம்ம ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் சொன்ன பிளான் படி அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு இங்கே வா சொல்லிவிட்டு ஃபோனை வைத்த அகிலா வர்ஷினியின் வாட்ஸ்அப் மூலம் அஸ்வினுக்கு ஒரு மெசேஜ் தட்டினாள். ஹாய் அஸ்வின், வீட்டில் இப்போ யாரும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வீடு வரைக்கும் வரியா? மெசேஜ் டெலிவரி ஆனதும் மின்னல் வேகத்தில் வர்ஷினியின் ஃபோனிலிருந்து மெசேஜை அளித்துவிட்டு ஃபோனை இருந்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்தாள். அகிலாவுக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. வசந்த், நீ என்னத்தான் மிரட்டினாலும் என் அண்ணன் இங்கே வந்தால் நீ அடங்கித்தான் ஆகணும். வர்ஷினியை அண்ணன் அசிங்கப்படுத்துகிறப்ப நீ வேடிக்கைத்தான் பார்க்கணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். அஸ்வின் சும்மா இருக்கவில்லை.
அகிலா கொடுத்த திட்டத்தின்படி வர்ஷினியை அசிங்கப்படுத்த இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தான். ஆனால் நேராக அவள் வீட்டிற்கு செல்வதை விட ஆகாஷின் மனதில் சந்தேகத்தீயை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் பெரிய வெற்றியை தரும் என்று அவனது நரித்தனம் வேலை செய்தது. வேலையில் பிஸியாக இருந்த ஆகாஷுக்கு அஸ்வினிடமிருந்து ஃபோன் சென்றது. ஆகாஷ் கோபமாக, என்னடா, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுற? அஸ்வின் நக்கல் கலந்த குரலில், என்ன ஆகாஷ், வீட்டில் இல்லையோ, வெளியே எங்கேயோ டியூட்டியில் பிஸியாக இருக்கியோ? நான் எங்கே இருந்தா உனக்கு என்னடா? நான் வீட்டில் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? வேற யாரு? உன் பொண்டாட்டி வர்ஷினி தான் சொன்னா. ஆகாஷ் வீட்டில் இல்லை அஸ்வின், நீ வா பேசலாம்னு எனக்கு இப்போ தான் மெசேஜ் பண்ணா. அதான் நீ வெளியே தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். பாவம், ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணுறா போல. வேலை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவனது கண்கள் சிவந்தன. வர்ஷினி இவனுக்கு மெசேஜ் பண்ணாளா? நான் வீட்டில் இல்லாத நேரத்தை பார்த்து இவனை வர சொல்கிறாளா என்ற கேள்வி அவனை பித்தனாக மாற்றியது. கோபத்தில் எதையும் யோசிக்காமல் அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் வீட்டை நோக்கி பறந்தான். அதே நேரத்தில் அஸ்வினும் தனது காரை எடுத்துக்கொண்டு, வாடா மாப்ள, இன்னைக்கு ஒரு முடிவை பார்த்துடலாம் என்றபடி வசந்தின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். அஸ்வின் வீட்டு வாசல் கதவை தட்டுவதற்கு முன்பே ஆகாஷ் தனது பைக்கை சரேரென நிறுத்திவிட்டு இறங்கினான். வாசலில் அஸ்வின் நிற்பதை பார்த்ததும் ஆகாஷுக்கு கோபம் கொந்தளித்தது. ஆகாஷ் பற்களை கடித்தபடி, இங்கே என்னடா பண்ணுற நீ? ஏன் மச்சான், உன் பொண்டாட்டி கூப்பிட்டு தான் வந்தேன். இப்போ பாரு அவன் அனுப்பின மெசேஜை என்று தன் ஃபோனை ஆகாஷின் முகத்துக்கு நேராக நீட்டினான். அங்கே வர்ஷினியின் வாட்ஸ்அப் பேரிலிருந்து, வீட்டில் யாரும் இல்லை, தனியாக பேசணும் வா என்று வந்திருந்த மெசேஜை பார்த்த ஆகாஷுக்கு தலை சுற்றியது. உலகமே அவனுக்கு தலைகீழாக மாறியது போல் இருந்தது. சத்தம் கேட்டு வர்ஷினி, வசந்த், அகிலா என மூவரும் வாசலுக்கு வந்தனர். அகிலா ஒரு பக்கம், பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்று மனதிற்குள் குதித்து கொண்டிருந்தாலும் வெளியே ஒன்றுமே தெரியாதது போல, என்ன அண்ணா, என்னாச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க என்று நடித்தாள். வர்ஷினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதுக்கு அஸ்வின் இங்கே வந்திருக்கான், ஆகாஷ் ஏன் இப்படி பார்க்கிறான் என்று அவள் திகைத்து நின்றாள். ஆகாஷ் வர்ஷினியை பார்த்து ஆவேசமாக கத்தினான், இப்போ எதுக்கு இவனுக்கு மெசேஜ் பண்ணின? நான் வீட்டில் இல்லைன்னு இவனை எதுக்கு இங்கே வர சொன்ன, சொல்லடி. வர்ஷினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நானா? நான் எப்பங்க மெசேஜ் பண்ணேன்? என் ஃபோன் அங்கே சார்ஜரில் தானே இருந்தது. அஸ்வின் நக்கலாக, என்ன வர்ஷு, மெசேஜ் அனுப்பிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆகாஷ், வேணும்னா அவள் ஃபோனை எடுத்து செக் பண்ணு. ஆகாஷ் வேகமாக போய் வர்ஷினியின் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப்பை திறந்தான். ஆனால் அங்கே அஸ்வினின் பெயரோ அல்லது மெசேஜோ இல்லை. உடனே அஸ்வின், அடடா, அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டா போல, ரொம்ப உஷார்தான். ஆனால் என் ஃபோனில் அப்படியே இருக்கே, பாரு ஆகாஷ். அஸ்வின் முகத்தில் ஒரு விதமான போலி வருத்தத்தை வரவழைத்து கொண்டு, சாரி ஆகாஷ், இந்த மெசேஜ் வந்ததும் உங்ககிட்ட சொல்லாமலேயே நான் பாட்டுக்கு இங்கே வந்திருக்கலாம். எனக்கும் வர்ஷினிக்கும் இடையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாமலே போயிருக்கும். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லடா. அவன் ஆகாஷின் கண்களை நேராக பார்த்து நஞ்சை கற்கும் சொற்களை மிகவும் நிதானமாக உதிர்த்தான். வர்ஷினி என்ன மட்டும்தான் விரும்புகிறா, உன்னை கட்டிக்கிட்டது ஏதோ ஒரு கட்டாயம்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அவள் இப்போ எந்த அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு உனக்கு தெரியணும் இல்லை. அவளோட உண்மை முகம் உனக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி இதை சொன்னேன். இப்போவாது புரியுதா நான் ஏன் வந்தேன்னு? வசந்த் மெல்ல அகிலாவின் அருகில் நெருங்கினான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. என்ன அகிலா, இது உன்னோட வேலை தானே என்று தன் கண்களாலேயே அவளிடம் கேட்டான். அவனது பார்வையில் இருந்த தீவிரம், நீ மதியின் குழந்தையை நினைத்து பார்த்தாயா என்று கேட்பது போல் இருந்தது. அகிலா சட்டென நிமிர்ந்து வசந்தை பார்த்தாள். அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்படியே எதுவுமே தெரியாத ஒரு பச்சை குழந்தையைப் போல தன் முகத்தை மாற்றிக்கொண்டாள். அகிலா மிகவும் நிதானமாக, வசந்த், நீ ஏன் என்னை இப்படி பார்க்குற? இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. வசந்த், அண்ணன் ஏதோ ஆதாரத்தோடு பேசுகிறாரு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உன்னை மீறி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன், அது உனக்கே நல்லா தெரியும். நான் எதுவும் பண்ணலை, என்னை நம்பு என்று பேசியே சாதித்தாள். அங்கு நிலவிய மௌனம் ஒரு சுடுகாட்டின் அமைதியைப் போல கனத்து கிடந்தது. மின்விசிறி சுழலும் சத்தம் கூட ஒரு இரைச்சலாக காதில் விழுந்தது. வர்ஷினியின் முன்னே நின்றிருந்த ஆகாஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் அன்பு இல்லை, அதற்கு பதில் அஸ்வின் ஊற்றிவிட்ட சந்தேக விஷம் மட்டும் வழிந்து கொண்டிருந்தது. வர்ஷினிக்கு தலை சுற்றியது.
ஒரு நாள் கூட பிரிந்திருக்காத இத்தனை வருட தாம்பத்தியம் இன்று ஒரு குறுஞ்செய்தியால் முடிவுக்கு வந்து நின்றிருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. சொல்லு வர்ஷினி, ஏன் மௌனமா இருக்கிற? அஸ்வின் காட்டிருந்த மெசேஜுக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா? என் கௌரவத்தையே தெருவில் ஏலம் போடுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா? ஆகாஷின் குரல் நடுங்கியது. அது கோபத்தினால் வந்த நடுக்கமா அல்லது தன் நம்பிக்கை உடைந்ததால் வந்த நடுக்கமா என்று அவனுக்கே தெரியவில்லை. வர்ஷினி மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்கள் இப்போது கலங்கவில்லை. அவள் அருகில் நின்றிருந்த அகிலாவின் முகத்தில் ஒரு சிறு நடுக்கம் தெரிந்தது. வசந்த் ஓரமாய் நின்று தன் கைபேசியில் ஏதோ செய்து கொண்டிருக்க அஸ்வின் ஒரு வெற்றி களிப்போடு மீசையை நீவி கொண்டிருந்தான். வர்ஷினி தன் கையில் இருந்த அந்த அலைபேசியை உற்று பார்த்தாள். இது வெறும் பிளாஸ்டிக்கும் கண்ணாடியும் சேர்ந்த ஒரு கருவி அல்ல. இதில்தான் ஆகாஷின் முதல் காதல் மெசேஜ்கள் இருந்தன. இதில்தான் தன் குழந்தையின் சிரிப்பு உடல் ஒளிப்படமாக பழிவாகி இருந்தது. ஆனால் இன்று இதே கருவி தன் ஒழுக்கத்தை சிதைக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதை நினைத்தபோது அவளின் உடல் நடுங்கியது. ஆகாஷ், அவள் குரல் மிகவும் தாழ்ந்திருந்தது. ஆனால் அதில் ஒரு இரும்பின் உறுதி இருந்தது. உனக்கு நான் பெருசா இல்லை இந்த ஆதாரம் பெருசான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? என் வார்த்தையை விட அந்த அஸ்வின் காட்டுற இந்த திரைய நீ நம்புற இல்ல? ஆதாரம் பேசுது வர்ஷினி. உன் ஃபோனில் இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு என்று கத்தினான் ஆகாஷ். வர்ஷினி ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். இந்த எந்திரம் தானே எல்லாத்துக்கும் காரணம். இது இருந்தால் தானே நான் யாருக்கோ மெசேஜ் பண்ணேன்னு உன் மனசில் சந்தேகம் வரும். இது இருந்தால் தானே உன்னோட குடும்பத்தோட நிம்மதி கெடும். யாரும் எதிர்பார்க்காத நொடியில் வர்ஷினி அந்த ஃபோனை தலைக்கு மேலாக உயர்த்தினாள். அவளது முகம் ஒரு ஆக்ரோஷமான காளியைப் போல மாறியிருந்தது. சடார் என ஃபோனை தரையில் வீசினாள். பெரிய சத்தத்துடன் அந்த ஃபோன் சிதறியது. கண்ணாடி துகள்கள் எங்கும் தெரித்தன. அகிலா அலறிக்கொண்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அஸ்வினின் முகம் சட்டென மாறியது. ஆகாஷ் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றான். இந்த அப்படி உன் கௌரவத்தை உடைஞ்சி சிதறி கிடக்குதே, இதை பொறுக்கிக்கோ. வர்ஷினியின் குரல் அந்த வீட்டின் கூரையை பிளப்பது போல ஒலித்தது. இனிமே இந்த வர்ஷினிக்கு ஃபோன் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற யார் கூடவும் நான் பேச மாட்டேன். இனிமே எனக்கு யார் கூடவும் எந்த தொடர்பும் கிடையாது. உன் ஃபோனில் இருக்கிற மெசேஜை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் யாருன்னு. அவள் அங்கிருந்து நகர்ந்தபோது அவளது புடவை காற்றில் படபடவென அடித்தது. அது ஒரு வீராங்கனையின் கொடி போல இருந்தது. நேராக தனது அறைக்குள் சென்றவள் கதவை தாழ் போட்டாள். அந்த தாழ்பால் சத்தம் அந்த வீட்டில் இருந்தவர்களின் இதயத்தில் ஒரு அறையாக விழுந்தது. அறைக்குள் நுழைந்ததும் வர்ஷினி அப்படியே கதவோரம் சரிந்து அமர்ந்தாள். இப்போது அவளது அணை உடைந்தது. விம்மல் சத்தங்கள் வெளியே கேட்காதவாறு வாயை பொத்தி கொண்டு அழுதாள். அவளுக்கு தெரியும் இது வெறும் ஆரம்பம்தான் என்று. வெளியே வசந்த் மெல்ல அஸ்வினை பார்த்தான். அண்ணி ஃபோனை உடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படாதுங்க. அந்த ஃபோன் உடைஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த மெசேஜ் எங்கேருந்து வந்ததுங்கிற உண்மை இன்னும் உயிரோடத்தான் இருக்குது என்று ரகசியமாக சொன்னான். வசந்தின் கண்கள் இப்போது ஒரு வேட்டைக்காரனின் பார்வையைப் போல அஸ்வினை துளைத்தன. அகிலாவுக்கு தன் கைகள் நடுங்குவதை மறைக்க முடியவில்லை. வசந்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்ற பயம் அவளை அரித்தது. இப்படியாக அந்த வீட்டின் அமைதி ஒரு நிரந்தரமான போர்க்களமாக மாறத் தொடங்கியது. வெளியில் அந்த உடைந்த அலைபேசியின் சில்லுகள் வைரக்கற்களைப் போல சிதறி கிடந்தன. வர்ஷினி கதவை சாத்திய அந்த ஓசை இன்னும் அந்த அறையின் சுவர்களில் மோதி எதிரொலித்து கொண்டிருப்பது போல் இருந்தது. ஆகாஷ் சிலையாக நின்று கொண்டிருந்தான். அவனது மூச்சுக்காற்று சூடாக வெளியேறியது. ஆகாஷின் மனதில் 1000 எண்ணங்கள் அலைமோதின. வர்ஷினி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக மாறினாள்? அது அவளது குற்ற உணர்ச்சியா அல்லது காயப்பட்ட கௌரவத்தின் வெளிப்பாடா? ஒருவேளை அஸ்வின் சொல்வது பொய்யாக இருக்குமோ? ஆனால் அஸ்வின் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? அஸ்வின் மெல்ல தொண்டையை சரி செய்து கொண்டு ஆகாஷின் தோளை தொட்டான். பாத்தியா ஆகாஷ், தப்பு செஞ்சவங்க எப்படும் இப்படித்தான் சத்தம் போட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. ஃபோனை உடைச்சா மெசேஜ் அழிஞ்சிடுமா? அதான் என்னோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கே. அவளோட இந்த திமிர் தான் எனக்கு பிடிக்கல. ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு உன் முகத்துக்கு நேர எவ்வளவு சத்தம் போடுறா. அஸ்வினின் வார்த்தைகள் ஆகாஷின் காயத்தில் உப்பை அள்ளி தெளிப்பதைப் போல் இருந்தது. ஆகாஷ் எதையும் பேசாமல் அஸ்வினின் கையை தட்டி விட்டான். அவனுக்கு தன் தலை வெடித்து விடும் போல இருந்தது. அகிலா, இங்கே என்ன வேடிக்கை? போய் பாரு, அவ உள்ள என்ன பண்றான்னு என்று அஸ்வின் கத்தினான். அகிலா திடுக்கிட்டு போனாள். அவள் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். வர்ஷினியின் அந்த ஆக்ரோஷமான முகம் அவளை தூக்கத்தில் கூட பயமுறுத்தும் போல் இருந்தது. சரி அண்ணா, நான் போய் பார்க்கிறேன் என்று தயக்கத்துடன் வர்ஷினியின் அறையை நோக்கி நடந்தாள். ஆனால் வசந்த் குறுக்கே வந்து நின்றான்.
அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. அது எள்ளலா அல்லது எச்சரிக்கையா என்று அகிலாவால் கணிக்க முடியவில்லை. வேண்டா அகிலா, இப்போ நீ அங்கே போனால் அது எரியுற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகிடும். அண்ணி இப்போ இருக்கிற கோபத்துக்கு நீ உள்ளே போனன்னா ஃபோன் உடஞ்ச மாதிரி உன் மூஞ்சம் உடஞ்சிடலாம், அமைதியாயிரு என்றான். வசந்தின் குரலில் இருந்த அதிகாரம் அகிலாவை அங்கேயே நிறுத்தியது. வசந்த் மெல்ல குனிந்து சிதறி கிடந்த ஃபோன் துண்டுகளை பார்த்தான். அதில் ஒரு சிறிய மெமரி கார்டு சிதறாமல் ஒரு மூலையில் கிடந்தது. அதை யாருக்கும் தெரியாமல் தன் காலுக்கு கீழே தள்ளி மறைத்து கொண்டான். அவன் மனதில் ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அகிலா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான். ஆனால் ஒரு டெக்னாலஜி கிட்ட நீ தோத்து போக போறன்னு உனக்கு தெரியாது. அண்ணிய இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் உன்னோட உன் அண்ணனோடவும் பிளான். ஆனால் அது நடக்காது. வசந்த் மெல்ல ஆகாஷின் அருகில் சென்றான். அண்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணி ஃபோனை உடைச்சதுக்கு அப்புறம் கூட உங்கள் மனசு ஏன் நிம்மதி அடையலை? ஏன்னா ஆழமான மனசில் உங்களுக்கு தெரியும் வர்ஷினி அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. யாரோ ஒருத்தர் விதைச்ச விஷம் உங்கள் காது வழியாக உள்ளே போயிருக்கு. அது யாருன்னு தேடுங்க என்றான் அழுத்தமாக. ஆகாஷ் வசந்தை ஏறிட்டு பார்த்தான். வசந்த், உனக்கு அவங்க மேலே அவ்வளவு நம்பிக்கையா? ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஆமாம், பாவம்தான் அண்ணா. ஆனால் அதை விட பெரிய பாவம் ஒரு பொண்ணு மேலே பழி போடுறது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் என்று சொல்லிவிட்டு வசந்த் அங்கிருந்து நகர்ந்தான். அகிலா வசந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். வசந்தின் ஒவ்வொரு நகர்வும் அவளுக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது. அவன் ஏன் வர்ஷினிக்கு இவ்வளவு ஆதரவாக பேசுகிறான்? அந்த இரவு நீண்டு கொண்டே போனது. அஸ்வின் தனது அறையில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். அவனது திட்டம் முதல் கட்டத்தில் வெற்றிகரமாக முடிந்தது. வர்ஷினியின் செல்வாக்கை ஆகாஷின் கண்களில் உடைத்து விட்டான். அறைக்குள் வர்ஷினி இருட்டில் அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியே தெரிந்த நிலவின் வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்தது. அவள் கண்கள் காய்ந்து போயிருந்தன. இனி அழுவதில் பயனில்லை என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. அவளது மனதில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. என் ஒழுக்கத்தை நீ சந்தேகப்பட்ட இந்த நிமிஷம் எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த புனிதமான பந்தம் செத்துப்போச்சு ஆகாஷ். இனி நான் உன்னோட மனைவியாக வாழ மாட்டேன். ஒரு இயந்திரமாக தான் இந்த வீட்டில் இருப்பேன். இப்படியாக ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் மெல்ல மெல்ல ஆடத் தொடங்கியது. யாருமே அறியாத ஒரு பெரிய புயல் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டது. ஆகாஷ் ஏதோ சொல்ல தொடங்க வர்ஷினி தனது கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். அந்த ஒரு சைகையில் இருந்த அதிகாரம் ஆகாஷை வாயடைக்க செய்தது. இந்த தாலியை நீ கட்டுனது உண்மையா இருந்தா இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் இருப்பேன். ஆனால் இனிமே எனக்கும் உனக்குமான உறவு உடைஞ்சி போன கண்ணாடி துண்டுகள் மாதிரி தான். அவள் சொன்ன வார்த்தைகள் ஆகாஷின் இதயத்தை தைத்தன. அவள் விடுவிடுவென அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அங்கே எந்த அழுகை சத்தமும் கேட்கவில்லை. அதுதான் ஆகாஷுக்கு பெரிய பயத்தை தந்தது. ஒரு பெண் அழுது தீர்த்தால் கோபம் தணிந்துவிடும். ஆனால் அவள் மௌனமாக வைராக்கியம் காப்பது ஒரு எரிமலை வெடிக்க காத்திருப்பதை போன்றது. அஸ்வின் மெல்ல தனது கைக்கடிகாரத்தை பார்த்தான். அவனது முகம் ஒருவித நிம்மதியில் இருந்தது. வர்ஷினிக்கும் ஆகாஷுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிவிட்டான். அகிலா வசந்தை ஒரு தீர்க்கமான பார்வையோடு பார்த்தாள். பாத்தியா உன் அண்ணிய? எவ்வளவு திமிரு! ஃபோனை உடச்சிக்கிட்டு இப்படி ஒரு சீன் போடுறா. நீ என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? முதல்ல உருப்படியாக ஏதாவது வேலைக்கு போகிற வழியை பாரு. பெற்றவங்க காசுலேயும் அண்ணன் காசுலேயும் எத்தனை நாளைக்கு இப்படி வெட்டியாக வீட்டிலே இருக்க போகிற என்று வசந்தை தரக்குறைவாக பேசினாள். வசந்த் எதற்கும் பதிலளிக்கவில்லை. எனக்கு எப்போ வேலை கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கிடைக்கும். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சத்தம் போடுற? சொல்லிவிட்டு சோஃபாவில் சாய்ந்தான். அகிலா அவனை ஒரு ஏளன பார்வையோடு பார்த்துவிட்டு நகர்ந்தாள். வேலை வெட்டி இல்லாத தண்ட சோறு, உன்னை நம்பி வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள். வீடு மெல்ல மெல்ல அமைதியானது. ஆனால் ஆகாஷ் மட்டும் அந்த உடைந்து போன ஃபோன் துண்டுகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். வர்ஷினி அறைக்குள் விளக்கை அணைத்து விட்டாள். இருட்டில் அவளது கண்கள் மட்டும் திறந்திருந்தன. ஃபோன் இல்லைனா என்ன ஆகாஷ்? என் மௌனமே உனக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்கும். நீயே என்னை தேடி வந்து உன்னோட சந்தேகத்தை உடைக்கிற வரைக்கும் இந்த வர்ஷினி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா என்று மனதுக்குள் சபதம் ஏற்றாள். அஸ்வின் வெளியேறினாலும் அவன் விதைத்த சந்தேக விஷம் அந்த 4 சுவர்களுக்குள் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது.
அடுத்த நாள் அதிகாலை பொழுதில் அந்த தெருவே மெல்ல விழித்து கொண்டிருந்தது. வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த அக்கம் பக்கத்து பெண்கள் செல்லம்மாவின் வீட்டை ஒரு மாதிரியாக பார்த்து தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். நேற்று ராத்திரி ஆகாஷும் வர்ஷினியும் வாசலில் நின்றபோது நடந்த அந்த சத்தம், வர்ஷினி ஆக்ரோஷமாக போனை உடைத்த அந்த நொடி, எல்லாம் அந்த நேரத்தில் ஊருக்கே அம்பலமாகி இருந்தது. செல்லம்மா பால் பாக்கெட்டை எடுப்பதற்காக வாசலுக்கு வந்தபோது பக்கத்து வீட்டு காமாட்சி மாமி மெல்ல குரல் கொடுத்தார். என்ன செல்லம்மா, நேற்று ராத்திரி உங்கள் வீட்டு வாசல்ல ஒரே சத்தமாக கேட்டுதே. உங்கள் ஆத்து பொண்ணு ஏதோ பொருளை போட்டு உடைச்ச மாதிரி இருந்தே, என்ன விஷயம்? செல்லம்மாவின் முகம் சட்டென மாறியது. அவருக்குள் ஆத்திரம் பொங்கியது. ஆகாஷும் சொல்லல, அந்த வசந்தும் சொல்லல. ஆனாலும் ஊரு பூரா பேசிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? நேராக உள்ளே சென்ற செல்லம்மா ஹாலில் அமர்ந்திருந்த ஆகாஷை பிடித்தார். ஆகாஷ், என்னடா நடக்குது இந்த வீட்டில்? ராத்திரி அவ ஃபோனை உடைச்சிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எதுக்கிட்ட அவ இப்படி பண்ணுனா? நீ ஏதாவது கேட்டியா? ஆகாஷ் தூக்கமில்லாத கண்களுடன் தன் தாயை பார்த்தான். விடுமா, அவ கோபத்தில் ஏதோ பண்ணிட்டா, அதை இப்போ பெருசு பண்ணாத என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டான். அவனால் அஸ்வின் சொன்ன அந்த மெசேஜை பற்றி தாயிடம் சொல்ல முடியவில்லை. அது குடும்ப மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று அமைதியாகிவிட்டான். சரியாக அந்த நேரம் வீட்டின் ஒரு மூலையிலிருந்து அந்த சத்தம் கேட்க தொடங்கியது. டக் 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 டக். தையல் மிஷின் சுழலும் சத்தம். வர்ஷினி விடியற்காலையிலேயே எழுந்து தன் வேலையை தொடங்கிவிட்டாள். ஃபோன் இல்லை, யாரிடமும் பேச்சும் இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த தையல் மிஷின் மட்டுமே. அவள் தைக்கும் ஒவ்வொரு தையலும் ஆகாஷின் சந்தேகத்திற்கு அவள் கொடுக்கும் பதிலடியாக இருந்தது. செல்லம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்டதும் இன்னும் எரிச்சல் அதிகமானது. நேராக வர்ஷினியின் அறை கதவை தட்டினார். ஏய், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? ராத்திரி ஃபோனை உடச்சிக்கிட்டு விடியற்காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி மிஷினை மிதிச்சிட்டு இருக்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன தொலைக்கிறாங்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வர்ஷினி மிஷினை நிறுத்தவில்லை. அவள் பார்வை துணியின் மீதே இருந்தது. செல்லம்மா உள்ளே நுழைந்து மிஷின் சக்கரத்தை பலமாக பிடித்தார். உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபோனை எதுக்கு உடைச்ச? பதில் சொல்லு. வர்ஷினி மெல்ல நிமிர்ந்தாள். அவள் கண்களில் இருந்த அந்த தீர்க்கம் செல்லம்மாவை சற்று பின்வாங்க செய்தது. அவள் இப்போதும் பேசவில்லை. ஜாடையால் கையை எடுங்கள் என்பது போல சைகை காட்டினாள். என்ன, பேச மாட்டியா? ஊம வேஷம் போடுறியா? ஃபோனை உடைச்சதுக்கு ஒரு வருத்தம் கூட இல்லாமல் திமிர வேலை பார்க்க வந்துட்டியா? இதோ பாரு, இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா உன் அப்பா வீட்டுக்கே போயிடு என்று செல்லம்மா கத்தினார். அகிலா தூக்க கலக்கத்தில் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தாள். வசந்த் சோபாவில் படுத்தபடி இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் மெனிதாக திறந்திருந்தன. அண்ணி, உங்கள் மௌனம்தான் இப்போ உங்களுக்கான ஆயுதம். ஆனால் இந்த அம்மா சும்மா விட மாட்டாங்க போலையே என்று நினைத்து கொண்டான். வர்ஷினி மீண்டும் மெஷினை தைக்க தொடங்கினாள். அவள் பேசப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் செல்லம்மா விடவில்லை. ஆகாஷ், இங்கே வந்து பாருடா உன் பொண்டாட்டியோட திமிர. நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாமல் மிஷினை மிதிக்கிறா என்று கத்திக்கொண்டே இருந்தார். அந்த வீட்டில் வர்ஷினியின் மௌனத்திற்கும் செல்லம்மாவின் வசவுகளுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம் தொடங்கியது. வர்ஷினிக்கு தெரியும், தொடர்பு துண்டிக்கப்பட்டது வெறும் ஃபோனோடு மட்டுமல்ல, இந்த வீட்டின் மனிதர்களோடும் தான் என்று. தையல் மெஷினின் சத்தம் அந்த அறையை தாண்டி வீடு முழுவதும் எதிரொலித்தது. வர்ஷினியின் மௌனம் செல்லம்மாவை மேலும் ஆத்திரப்படுத்தியது. அவர் விடுவிடுவென ஆகாஷின் அறைக்கு சென்று அவனை இழுத்து கொண்டு வர்ஷினியின் அறைவாசலில் வந்து நின்றார். ஆகாஷ், இங்கே வந்து பாருடா. உன் முன்னாடி தான் கேட்குறேன், இவ எதுக்கு வாசலில் நின்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி ஃபோனை போட்டு உடைச்சா? இவளோட இந்த திமிருக்கு ஒரு அளவே இல்லையா? நீ ஏண்டா வாயடைச்சி போய் நிற்கிற என்று கத்தினார். ஆகாஷ் வர்ஷினியை ஏறிட்டு பார்த்தான். அவளது கண்கள் தைக்கும் துணியிலேயே நிலைத்திருந்தன. அவள் ஒரு முறை கூட தலை நிமிர்ந்து அவர்களை பார்க்கவில்லை. ஆகாஷுக்கு ஒரு பக்கம் அஸ்வின் காட்டிய மெசேஜ் சந்தேகத்தை உண்டாக்கியிருந்தது. ஆனால் மறுபுறம் இத்தனை வருடங்களாக தன்னை பார்த்து கொண்ட அவளது அன்பு இதையெல்லாம் செய்யுமா என்ற கேள்வியும் இருந்தது. வர்ஷினி, அம்மா கேட்குறாங்களே, பதில் சொல்லு என்று ஆகாஷ் மெதுவாக கேட்டான். வர்ஷினி மிஷினை நிறுத்தினாள். மெதுவாக எழுந்து ஆகாஷின் கண்களை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு துளி கூட கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு இரும்பின் உறுதி இருந்தது. பாத்தியா, உன்னையே மதிக்கல. இவ இனிமே இந்த வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டா. ஃபோன் இல்லைன்னா இவளுக்கு என்ன, அந்த தையல் மிஷின் இருந்தா போதும் என்று நினைக்கிறா என்று செல்லம்மா கூறினார். ஆகாஷ், இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அந்த மெஷினை முதல்ல அங்கிருந்து தூக்கு என்று செல்லம்மா ஆவேசப்பட்டார். அப்போதுதான் வசந்த் மெல்ல உள்ளே வந்தான். முகத்தில் ஒரு விதமான சோம்பேறித்தனம் படர்ந்திருக்க. ஏன் அம்மா இப்படி சத்தம் போடுறீங்க? அவங்க தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வற்புறுத்துறீங்க?
அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, விடுங்க என்றான் சாதாரணமாக. நீ வாயை மூடுடா வசந்த், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது பத்தாதுன்னு இவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா என்று செல்லம்மா அவனை ஏசினார். அகிலா வாசலில் நின்றபடி இதையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். வர்ஷினிக்கும் செல்லம்மாவுக்கும் நடக்கும் அந்த மோதல் அவளுக்கு சாதகமாக இருந்தது. அஸ்வின் சொன்னது போலவே எல்லாம் நடக்கிறது என்று அவளுக்குள் ஒரு நிம்மதி. ஆனால் வர்ஷினியின் அந்த இறுகிய முகம் அவளுக்கு ஒரு மெல்லிய பயத்தையும் விதைத்தது. ஆகாஷ் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான். அவனுக்கு வர்ஷினியுடன் பேச வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த ஃபோன் உடைக்கப்பட்ட வினாடியில் இருந்தே அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தொடர்பு பாலம் சாய்ந்து விட்டதாக அவன் உணர்ந்தான். ஃபோன் இல்லாத வீட்டில் அவனது வார்த்தைகள் எடுபடவில்லை. அவளது மௌனம் அவனை தனிமைப்படுத்தியது. வர்ஷினி தைத்து கொண்டிருந்த துணியில் அவளது வேர்வையும் சொல்லப்படாத கோபமும் கலந்திருந்தன. அவள் யாருக்காகவும் தன் வைராக்கியத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. மதியம் 1 மணி இருக்கும். சுப்பையா வெளியில் சென்றுவிட்டு களைப்புடன் வீட்டிற்குள் நுழைந்தார். வாசலில் சிதறி கிடந்த சில உடைந்த பாகங்களை அவர் கவனித்தாலும் அது என்னவென்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் வீட்டின் உள்ளே நிலவிய அந்த அசாதாரணமான அமைதி அவருக்கு ஏதோ விபரீதம் என்பதை உணர்த்தியது. அவர் உள்ளே நுழைந்ததும் செல்லம்மா விறுவிறுவென அவரிடம் வந்து நின்றார். வாங்க வாங்க, உங்க மருமக பண்ற அக்கிரமத்தை நீங்களே வந்து பாருங்க. ராத்திரி நடுநிசில தெருவே பார்க்குற மாதிரி அவளோட ஃபோனை தரையில் அடிச்சு உடைச்சிருக்கா. என்னன்னு கேட்டா ஊம வேஷம் போடுறா. ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு ஊரே பேசிக்கிறாங்க. உங்க பையன் என்னடானா வாயில விரலை வச்சுக்கிட்டு நிற்கிறான் என பொரிந்து தள்ளினார். சுப்பையா அதிர்ச்சியுடன் வர்ஷினியின் அறைக்கு சென்றார். அங்கே வர்ஷினி இப்போதும் மெஷினை மிதித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு களைப்பு இருந்தாலும் கண்களில் இருந்த அந்த தீர்க்கம் குறையவில்லை. வர்ஷினி, என்னம்மா இதெல்லாம்? செல்லம்மா சொல்றது நிஜமா? எதுக்கு ஃபோனை உடைச்ச என்று சுப்பையா சற்று அதிகாரத்துடன் கேட்டார். வர்ஷினி மெஷினை நிறுத்திவிட்டு எழுந்தாள். இதுவரை மாமனாருக்கு மரியாதை கொடுத்து பதுங்கி பதுங்கி பேசின வர்ஷினி இன்று நிமிர்ந்து நின்றாள். என்ன கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் பையன்கிட்ட கேளுங்க மாமா. இனிமே இந்த வீட்டில் வர்ஷினி ஒரு வேலைக்காரியாவோ தையக்காரியாவோ தான் இருப்பா. ஆனால் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவளா இருக்க மாட்டா. சுப்பையா ஆடி போய்விட்டார். வர்ஷினி இவ்வளவு காட்டமாக பேசி அவர் பார்த்ததே இல்லை. என்ன எதிர்த்து பேசுறியா? படிச்சு திமுறா என்று அவர் கையை ஓங்க ஆகாஷ் குறுக்கே வந்து தடுத்தான். அப்பா விடுங்க, இது எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. அவளா திருந்தி வர்ற வரைக்கும் யாரும் அவகிட்ட பேசாதுங்க என்றான் ஆகாஷ். வர்ஷினி மீண்டும் மெஷினில் அமர்ந்து தைக்க தொடங்கினாள். அந்த தையல் சத்தம் சுப்பையாவிற்கு பெரும் அவமானமாக தெரிந்தது. அவர் ஆத்திரத்தில் விறுவிறுவென வெளியே வந்து ஆகாஷின் அக்காவான ஆஷாவிற்கு ஃபோன் செய்தார். ஆஷா, உடனே கிளம்பி இங்க வாடி. உன் தம்பி பொண்டாட்டி கை மீறி போயிட்டா. ஃபோனை உடச்சிக்கிட்டு இப்போ என்னையும் எதிர்த்து பேசுகிறா. நீயும் வள்ளியும் வந்தாதான் இவளை அடக்க முடியும் போல இருக்கு. உன் தம்பி வாழ்க்கையே இவ சீரடிச்சிருவா போல இருக்கு என்று ஆவேசமாக கத்தினார். மறுமுனையில் ஆஷா, என்னப்பா சொல்கிறீங்க? வர்ஷினியா இப்படி பண்ணுறா? சரிப்பா, நானும் வள்ளியும் இப்போவே கிளம்புறோம். அவளை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். கவலைப்படாதுங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள். சுப்பையாவின் முகம் இப்போது ஒரு திருப்தியில் இருந்தது. ஆஷாவும் வள்ளியும் வந்தாதான் உனக்கு சரிப்படும் வர்ஷினி. அப்போ தெரியும் இந்த மௌனத்தோட விளைவு என்னன்னு என்று முணுமுணுத்தார். வர்ஷினிக்கும் தெரியும் இனி அந்த வீட்டில் அடுத்தடுத்த புயல்கள் ஆஷா மற்றும் வள்ளி வடிவில் வரப்போகிறது என்று. ஆனால் அவள் எதற்கும் அஞ்ச தயாராக இல்லை. துண்டிக்கப்பட்ட ஃபோன் அவளை உலகத்திலிருந்து பிரித்திருக்கலாம். ஆனால் அவளது வைராக்கியத்தை இன்னும் பலப்படுத்தி இருந்தது. வசந்த் ஓரமாக அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டே நாளைக்கு கச்சேரி பலமாக இருக்கும் போலேயே என்று தனக்குள் சொல்லி கொண்டான்.